சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் 3 பேர் தான் இருக்காங்களாம். அவங்க போனதோ அடுத்தது நீதான். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். மாமா தான் கால் பண்றாரு. அவர் எதுக்கு கால் பண்றாரு? ஹலோ ஹலோ, ஏய் கட்டரும் என்ன சொல்ற? மாமாக்கு என்னாச்சு? அர்ஜுன் என்ன சொல்ற? ஆனந்துக்கு என்னாச்சு? சரி சரி, நாங்க உடனே வரோம். நீ மாமாவை பாத்துக்கோ. என்ன அர்ஜுன், என்னப்பா பிரச்சனை? அம்மா, ஆனந்த் மாமாவுக்கு அடிபட்டுருச்சாமா. படிக்கட்டுல இருந்து தவறி கீழே விழுந்துட்டாரா. ஐயோ ஐயோ, என்னப்பா சொல்ற? இப்பதான் கட்டரும்பு கால் பண்ணி உடனே வர சொல்றான். மாமாவுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியலமா. சரி வாங்க போலாம். ஏய் அர்ஜுன், இரு இரு, எங்க போற? என்னக்கா இப்படி கேக்குற? மாமாவுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், எங்க போறேன்னு சொல்லி கேக்குற? அதுக்கு இல்ல அர்ஜுன், வீட்ல தான் கட்டெரும்பு இருக்கான்ல, அவரை அவன் பாத்துப்பான். நம்ம செக்கப்ப முடிச்சிட்டு போலாம். அக்கா, மலருக்கு எப்போன செக்அப் பண்ணிக்கலாம்க்கா. ஆனா மாமாவுக்கு முதல்ல என்ன ஆச்சுன்னு பாக்கணும்ல, அதான முக்கியம். அர்ஜுன், அது கட்டெரும்புக்கு போன் பண்ணி அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொல்லுவோம். நீ வா, நம்ம அடுத்து மலரதா கூப்பிட போறாங்க. இருந்து நம்ம டாக்டரை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். துர்கா, அங்க உன் புருஷன் அடிபட்டு கிடக்குறாரு, நீ என்னடானா யாரோ பாத்துக்குவாங்கன்னு இவ்ளோ கேர்லெஸ்ஸா பதில் சொல்லிட்டு இருக்க. கொஞ்சமாவது புருஷன் ஆச்சேன்னு ஒரு அக்கறை இருக்கா உனக்கு? இல்லம்மா, அது மலரோட குழந்தை. அக்கா, ஒரு பிரச்சனை இல்லக்கா. நானும் மலர் மட்டும் இருந்து டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறோம். நீங்களும் அம்மா முதல்ல வீட்டுக்கு போய் அங்க மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. இல்ல அர்ஜுன், நான் உங்க கூடவே இருக்கேன். ஐயோ துர்கா, அதான் அர்ஜுன் இவ்வளவு தூரம் சொல்றாங்க. மலருக்கு தானே ஸ்கேன் பண்ணணும், அப்போ அவன் இருந்தா போதும். நீ இங்க இருந்து எதுவும் பண்ண போறது இல்ல. அர்ஜுன், நீ மலர் கூடவே இருந்து பாத்துக்கோ. ஓகேமா, நாங்க போறோம். சரிமா சரிமா. வா துர்கா வா. அம்மா, அது வந்து என்ன? போங்கக்கா, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, சீக்கிரம் போங்க. ஐயா, நான் தான் மலர் கூட இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் முதல்ல மாமா பாருங்க, போங்க. துர்கா வா வா, சீக்கிரம் வா. அர்ஜுன், ஆனந்த் அண்ணனுக்கு என்ன ஆச்சு? கட்டெரும்பு கிட்ட சொல்லி அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே? ஏய் மலர், நீ பதற வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. ஆனந்த் மாமாவுக்கு ஒன்னும் ஆவல. என்ன சொல்ற? இப்பதானே ஆனந்த் அண்ணனுக்கு கீழே விழுந்து அடிபட்டு இருக்குன்னு சொன்ன. அது அக்காவையும் அம்மாவையும் இங்க இருந்து அனுப்பணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி டிராமா ஆடினேன். அவங்க இங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா டாக்டர் கிட்ட செக் பண்ணி ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ல. அர்ஜுன், இன்னும் எத்தனை நாளைக்கு அர்ஜுன் இப்படி நம்ம பயந்துட்டே இருக்க போறோம்? உன் அக்கா துர்காக்கு நம்ம மேல இருந்த சந்தேகத்துல தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வேற வழி இல்ல மலர், இதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சீக்கிரமே நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா காஃபி அருமையா இருக்கு. அண்ணே, மேடம் வந்துட்டாங்களா? அடிபடுது இந்த காலம் அந்த காலடா. ஐயோ அந்த கால்னே. என்னடா நீ? ஆமா, இத கீழ வைங்க, அத மேல வைங்க. இந்த கால மேல வைக்கவா? ஏய் நல்லா தெரியுமாடா? ஐயோ கால் வலிக்குதே. இந்த காலை வச்சுடா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ஆனந்த், என்னாச்சு? கால் வலிக்குதே. அத்தை, மொட்டை மாடியில இருக்கிற செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு போனேன், அப்பதான் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அத்தை, ஆமா, கை முகல அடிபடாம நல்லா தானே இருக்கு.
விழும்போது முதல்ல கால்ல தானே அடிபடும். கால்ல தான் அடிபட்டு இருக்கு. கால்ல கூட அடி ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் உள்காயம்மா. நீ வேற உள்ளதான் அடிபட்டு இருக்கு. அதெல்லாம் வெளியே தெரியாது. ஐயோ, கால் வலிக்குதா, ரொம்ப கால் வலிக்குதா. சரி ஆனந்த், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஹாஸ்பிட்டல் வேணாம் அத்தை, ஹாஸ்பிட்டல் வேணாம். இங்கே ரெஸ்ட் எடுத்து தைலம் தடவி சரி பண்ணிக்கலாம் அத்தை. இல்லம்மா, இந்த மாதிரி காயம்லாம் புத்தூர் கட்டு போட்டாதான் சரியாகும். அங்கதான் காலு ஏதாவது விலகி இருந்தா உடைச்சு சரியா வச்சு கட்டுவாங்க. என்னது புத்தூர் கட்டா? காலை உடைப்பாங்களா? ஐயா, ஆங்களே வேணாம் வேணாம் வேணாம். நான் இப்பதான் டாக்டர் கிட்ட பேசினேன் அத்தை. அவங்க தான் காலை ஸ்ட்ரெயின் பண்ணி எங்கேயும் நடக்க வேணாம்னு சொன்னாங்க அத்தை. அவரே நேரில் வந்து பாக்குறதா சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் சுடு தண்ணியில ஒத்தடை மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காரு அத்தை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் வலி பரவாயில்ல அத்தை. வலி குறையறதுக்கு மட்டும் டாக்டர் ஒரு மாத்திரையை சாப்பிட சொல்லியிருக்காரு. அதை நான் கட்டெரும்பு கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி போட்டுக்கிறேன் அத்தை. சரியாயிடும். சரி ஆனந்த், ஏதோ பாத்துக்கங்க. சரிங்க அத்தை. அப்படியும் சரியாகலன்னா வலி அதிகமா இருந்தா சொல்லுங்க, நாம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஐயா, சரியாயிடும் அத்தை, நான் பாத்துக்கிறேன். துர்கா, கூடவே இருந்து ஆனந்த பாத்துக்க. சரியா? ரெஸ்ட் எடுங்க. சரி அத்தை, சரி. அப்பா கால் வலிக்குதே. அப்பா கட்டெரும்பு, அந்த மாத்திரையை சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. உன் நடிப்பை என்கிட்டயே காட்டுறியா? அப்பா அண்ணே வாங்க, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்கண்ணே. எந்திரிக்க முடியலடா. பாத்து மெதுவா. மாமா ஒரு நிமிஷம் இருமா. சொல்லுங்க சார். கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துருவாமா, ஒத்தடை கொடுக்கணும். சரிங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி. பாத்துப்பா. வாங்கண்ணே. அப்பா ஐயோ, வலிக்குது. அப்பா பாத்துனே. அப்பா வாங்க. அக்கா, என்னக்கா ஆச்சு? அந்த ஆளுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு போல. டேய், நீ நம்புறியா? இதெல்லாம் சும்மா டிராமாடா. அந்த அர்ஜுனும் மலரும் பண்ற ஃப்ராட் தனத்துக்கு இந்த ஆளு உடந்த. இன்னைக்கு அந்த மலரு வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டா. இத தெரிஞ்சுதான் அந்த அர்ஜுன் ஏதோ பிளான் பண்ணி இந்த ஆளுக்கு கால் உடைஞ்ச மாதிரி டிராமா பண்ணிட்டு என்னையும் அம்மாவையும் இங்க வர வச்சுட்டாங்க. இருந்தாலும் நான் விடுறதா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துரும்ல, அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு.